வணக்கம் மாணவர்களே. போன வீடியோல இப் கிளாஸ்ல ரூல் 3 என்னன்னு பார்த்தோம். இந்த வீடியோல இப் கிளாஸ்ல ரூல் 4 அப்படின்னு என்னன்னு பார்ப்போம். இப்ப பாத்தீங்கன்னா எங்க அம்மா கிச்சன்ல வாட்டரை 100 டிகிரியில வெப்பப்படுத்தினாங்கன்னா அது கொதிக்கத்தான் செய்யும். அதே மாதிரி அமெரிக்கால இருக்கக்கூடிய ஒரு அம்மா கிச்சன்ல வாட்டரை 100 டிகிரியில வெப்பப்படுத்தினாங்கன்னா அதுவும் கொதிக்கத்தான் செய்யும். அதே மாதிரி ஜப்பான்ல இருக்கக்கூடிய ஒரு அம்மா கிச்சன்ல வாட்டரை 100 டிகிரியில வெப்பப்படுத்தினாங்கன்னா அதுவும் கொதிக்கத்தான் செய்யும். இதுல என்ன சொல்ல வர அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு செயல்பாடு உலக அளவுல எல்லா இடத்துலையும் பொதுவா நடந்துச்சுன்னா அதைத்தான் யூனிவர்சல் ட்ரூத்துங்கிறாங்க, உலக உண்மைங்கிறாங்க, காமன் ட்ரூத்துங்கிறாங்க, பொதுவான உண்மைங்கிறாங்க. இந்த ரெண்டு விஷயங்களை தான் இப் கிளாஸ்ல 0 கிளாஸ் அப்படின்ற ஹெட்டிங்ல மாத்தி வச்சிருக்காங்க. இப்ப இப் கிளாஸ்ல 0 கிளாஸ்க்கான விதிகளை பார்ப்போம். ஐ, தே, யூ, வி இதெல்லாம் கொடுத்துருக்க டேஸுக்கு முன்னாடி வந்திருந்தா நம்ம என்ன பண்ணணும்னா, பிராக்கெட்ல இருக்க வெர்பை அப்படியே போட வேண்டும். அப்ப வெர்பை அப்படியே போட வேண்டும். ஆனா ஒருவேளை இதெல்லாம் வராம டேஸுக்கு முன்னாடி he, she, it இது வந்திருந்தா அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, வெர்ப் உடன், அதாவது பிராக்கெட்ல இருக்க வெர்ப் உடன் எஸ் அல்லது இஎஸ் அல்லது ஐஎஸ் சேர்க்க வேண்டும். மாணவர்களே, இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு டவுட் வரணும். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிராக்கெட்ல he, she, it வந்து வெர்பு வந்திருந்தா பிராக்கெட்ல வெர்புடன் எஸ், இஎஸ் அல்லது ஐஎஸ் சேர்க்கணும்னு சொன்னேன். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க கவனிங்க. இப்ப எஸ், இஎஸ், ஐஎஸ் இது எடுத்துக்கிடுவோம். இங்க கவனிங்க. இப்போ ஒரு வெர்பை நீங்க இங்க எழுதுறீங்க. வாக் அப்படின்ற வெர்போட இந்த 3ல எதை மட்டும் நம்ம சேர்க்கணும்னா எஸ் மட்டும்தான் சேர்க்கணும். ஏன்னா இதோட ஸ்பெல்லே இப்படித்தான் இருக்கு. அடுத்து பாருங்க, வாட்ச் இப்படி ஒரு வெர்பு வருதுன்னு வச்சுக்கோங்க. இப்ப இந்த வெர்போட நீங்க எஸ் சேர்க்க முடியாது, ஏன்னா இங்கிலீஷ் அப்படி ஒரு வேர்டே கிடையாது. அப்ப ஸ்பெல் தகுந்த மாதிரி இதுல எது ஆட் ஆகிடும்னா இஎஸ் தான் ஆட் ஆகிடும். அப்ப அந்த ஸ்பெல் தகுந்த மாதிரி இந்த 3ல எதாவது மார்க் பண்ணிக்கலாம். அடுத்த ஒரு வெர்பு பாருங்க, கிரை அழுதல். இப்ப இந்த வெர்போட எஸ்ஸும் சேர்க்க முடியாது, இஎஸ்ஸும் சேர்க்க முடியாது. அப்ப ஸ்பெல் தகுந்த மாதிரி இந்த வெர்பு எப்படி மாறும்னா, இந்த ஒய் போயிடும், ஐஎஸ் தான் ஆட் ஆகிடும். ஒருவேளை இதெல்லாம் இதோட சேர்க்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா, அப்படி நிர்பந்த சூழ்நிலை வந்துச்சுன்னா இப்படிதான் சேஞ்ச் ஆகிடும். அதனாலதான் நான் சொன்னேன், இதெல்லாம் இப் கிளாஸ்ல வந்து வெர்புடன் நம்ம ஒன்னு எஸ் சேர்க்கணும், இஎஸ் சேர்க்கணும், அப்படின்னா ஐஎஸ் சேர்க்கணும். அவ்வளவுதான் மாணவர்களே. அடுத்து இதுக்கான எக்ஸாம்பிள் பாருங்க. இப் கிளாஸ்ல 0 கிளாஸ்க்கான எக்ஸாம்பிள் இவ்வளவுதான். இதை நல்லா கவனிச்சு பாருங்க. இப்போ உங்க கொஸ்டின் பேப்பர்லயோ இல்ல நீங்க ஆன்லைன் டெஸ்ட் எழுதும்போது உங்க கம்ப்யூட்டர்லயோ இப்படி ஒரு ஒன்வேர்டு ஷோ ஆகும். அப்ப நீங்க எப்படி இதை ஹேண்டில் பண்ணணும்னா, கவனமா கவனிங்க. என்ன கேட்டிருக்காங்க பாருங்க. இஃப் யூ ஹீட் வாட்டர் அட் 100 டிகிரி செல்சியஸ் இட் டேஸ் பாயில். இப்படி வந்தோடனே நம்ம என்ன நினைப்போம்னா, இங்க வந்து இப்ப மட்டும் தான் வந்திருக்கு, அப்ப அங்க வில் போடணும் அப்படின்னு நினைப்போம். அதாவது இப் கிளாஸ்ல ரூல் 1ல சொல்லியிருக்கேன். ஆனா அந்த விதியை இங்க நீங்க பயன்படுத்தக்கூடாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க நல்லா செக் பண்ணி பாருங்க. இது உலக அளவுல பொதுவா நடக்கக்கூடிய நிகழ்வு. எப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க பாருங்க, நீ வாட்டரை அதாவது நீரை 100 டிகிரி செல்சியஸில் வெப்பப்படுத்தினால் அது கொதிக்கும். இது உலக உண்மை. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாரு வாட்டரை 100 டிகிரி வெப்பப்படுத்தினாலும் கொதிக்கத்தான் செய்யும். இது உலக அளவுல பொதுவா நடக்கக்கூடிய உண்மை. இதைத்தான் இப் கிளாஸ்ல யூனிவர்சல் ட்ரூத்துங்கிறாங்க. இதை நான் ஆரம்பத்துல உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ரைட்டுங்களா? அப்ப கொடுத்துருக்க எடுத்துக்காட்டு உலக அளவுல நடக்கக்கூடிய பொதுவான உண்மை அப்படின்றத நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா, இந்த எடுத்துக்காட்டை இந்த மாதிரி விதிகளை வச்சுதான் நம்ம சால்வ் பண்ணணும். சரி, ரைட். அப்ப இங்க பாருங்க,
கொடுத்துருக்க எடுத்துக்காட்டு உலக உண்மைன்னு கண்டுபிடிச்சாச்சு. உலக அளவுல பொதுவா நடக்கூடிய உண்மை, இதை யாராலும் மாற்ற முடியாதுன்னு கண்டுபிடிச்சாச்சு. அப்படின்ற பட்சத்துல நீங்க இந்த ரூல்ஸை தான் அப்ளை பண்ணணும், இந்த ரூல்ஸை தான் அப்ளை பண்ணணும். அந்த ரூல் ஒன்னா நீங்க அப்ளை பண்ணக்கூடாது, மறந்துடாதீங்க. சரி, அப்படி பார்த்தோம்னா இங்க பாருங்க, இங்க என்ன கொடுத்துருக்கேன்? இஃப் கிளாஸ்ல ஐ தே யூ வீல வந்தா பிராக்கெட்ல இருக்க வெறுப்பு அப்படியே போடணும்னு சொல்லியாச்சு. ஒருவேளை இஃப் கிளாஸ்ல ஹி சி இதெல்லாம் வந்தா வெறுப்புடன் இதெல்லாம் சேர்க்கணும்னு சொல்லியாச்சு. இது அப்படி இங்க பாருங்க, இஃப் வந்துருச்சு, இதை உலக உண்மையை கண்டுபிடிச்சாச்சு. அதுக்கப்புறம் இந்த டேஷ் பக்கத்துல இருக்கதாங்க பார்க்கணும், முன்னாடி இருக்க பார்க்க கூடாது. இங்க பாருங்க, இங்க டேஷ் இருக்கு, டேஷ் பக்கத்துல என்ன வந்திருக்கு பாருங்க, இட்டு வந்திருக்கு. அப்ப ஜீரோ டைப்ல இட்டு வந்திருக்கு. ஜீரோ டைப்ல இட்டு வந்தா வெர்போட என்ன சேர்க்கணும் பாருங்க, ஒன்னு எஸ் இஎஸ் அல்லனா ஐஎஸ் சேர்க்கணும். அப்படி பார்த்தோம்னா இப்ப இந்த பிராக்கெட்ல இருக்க வெர்போட நம்ம என்ன சேர்க்கணும் பாருங்க, எஸ் தான் சேர்க்கணும். அப்ப இது சரியான ஆன்சர் பாயில்ஸ். ஏன்னா இங்க பாருங்க, நம்ம குழப்பறக்கார ரெண்டு ஒரே மாதிரி கொடுத்துருக்காங்க, இங்க வெர்பு கொடுத்துருக்காங்க, நான் எஸ்ஓ இஎஸ்ஓ ஐஎஸ் சேர்க்கல, அதனால இது தப்பு. இது ரெண்டு உலக உண்மையினால இந்த ரெண்டு விதியும் வராது. அப்ப ஆன்சர் வந்து இதுக்கு பாயில்ஸ் தான் கரெக்டான ஆன்சர். அடுத்த எடுத்துக்காட்டு பாருங்க, இங்க பாருங்க, இஃப் பேபிஸ் ஆர் ஹங்கிரி தே டேஸ் கிரை. என்ன கொடுத்துருக்காங்க, குழந்தைகள் பசியாக இருந்தால் அவைகள் அழுகும். இது உலக உண்மை, இதை யாராலும் மாற்றவே முடியாது. குழந்தை பசி அழுகுதான் செய்யும், ரைட்டா? இதை யாராச்சும் மாற்ற முடியுமா? இப்படி மாற்ற முடியாது அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணிட்டீங்கன்னா அது கண்டிப்பா இஃப் கிளாஸ்ல ஜீரோ டைப் தான். அப்படின்னு இருக்க பட்சத்துல நம்ம இந்த விதியை தான் ஃபாலோ பண்ணணும், ரைட்? இப்ப இது ஜீரோ டைப் கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப இங்க என்ன கேட்டிருக்காங்க பாருங்க, இங்க இஃப் வந்து இங்க தே வந்திருக்கு, கவனிங்க. இஃப் இஃப் ஜீரோ டைப்ல இஃப் வந்து தே வந்து என்ன பண்ணணும், வெறுப்பை அப்படியே போட வேண்டும். அப்ப இந்த கிரைய அப்படியே போடணும், இதுதான் ஆன்சர். இங்க பாத்தீங்களா, இட்டு வந்தனால வெறுப்போட எஸ் சேர்த்தோம், இட்டு வந்தனால வெறுப்போட எஸ் சேர்த்தோம். ஆனா இங்க தே வந்ததுனால வெறுப்பை தூக்கி அப்படியே போடுறோம். இவ்வளவுதாங்க வித்தியாசம். இதே மாதிரி நீங்களே மூணை சேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்து என்னன்னு பாருங்க, இங்க பாருங்க, இதவே மாத்திட்டு பாருங்க. இங்க குழந்தைகள் பசியாக இருந்தாலும் கொடுத்துருங்க, ஆனா இங்க பாருங்க குழந்தை பசியாக இருந்தாலும் கேட்டிருக்கீங்க. ஏன் அப்படின்னா இப்படி பார்த்தாதான் உங்களுக்கு நல்லா புரியும். ஏன் அப்படி கேட்டீங்கன்னா இங்க பாருங்க, இஃப் எ பேபி இஸ் ஹங்கிரி ஹி அல்லது சி டேஸ் கிரை. அது ஆண் குழந்தையா இருக்கலாம், பெண் குழந்தையா இருக்கலாம், அதனால அப்படி எழுதுறீங்க. இங்க பாருங்க, ஒரு குழந்தை பசியாக இருந்தால் அது அழுகும், அவன் அழுக அல்லனா அவள் அழுகான்னு கொடுத்துருங்க. இப்ப நீங்க செக் பண்ணி பாருங்க, இது உலக உண்மைன்னு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிட்டோம். கண்டுபிடிச்ச பிறகு நல்லா பாருங்க, இஃப் வந்திருக்கு, டேஸ் பக்கத்துல இந்த மாதிரி தேவல்ல ஹி வந்திருக்கு, அப்படின்னா சி வந்திருக்கும். அப்ப உலக உண்மையில டேஸுக்கு முன்னாடி ஹியோ சியோ வந்தா வெறுப்புடன் என்ன சேர்க்கணும், இந்த மூணுல ஏதோ ஒண்ணுதான் சேர்க்கணும். அப்ப இதுல கிரை வந்திருக்கு, ஸ்பெல் தகுந்த மாதிரி இதுல எஸ்ஸும் சேராது இஎஸ்ஸும் சேராது, ஐஎஸ் தான் சேரும். ஏன்னா இப்படித்தான் ஸ்பெல்லே இருக்கு, கிரைஸ், ரைட்டுங்களா? அப்ப மேல பாத்தீங்களா, தே வந்தனால வெறுப்பு அப்படியே போட்டோம். ஆனா அதே எடுத்துக்காட்டு இங்க ஹி சிகிட்ட வந்து வச்சிருக்கனால, ஹி சியை வச்சு வந்திருக்கனால கிரைஸா மாறுது பாருங்க. இதான் ரெண்டுக்குள்ள வித்தியாசம். இதைத்தான் ஆரம்பத்திலே உங்களுக்கு இங்க நான் சொல்லியிருந்தேன், ரைட்? அடுத்த கொஸ்டின் பாருங்க, இஃப் யூ கூல் வாட்டர் அட் 0 டிகிரி செல்சியஸ் இட் டேஸ் ஃப்ரீஸ். என்ன கொடுத்துருக்காங்க, நீ நீரை 0 டிகிரியில் குளிர்ச்சி அடைய செய்தால் அது உறைந்து விடும். இது உலக உண்மையா இல்லையா? யாராச்சும் மாற்ற முடியுமா? கடவுளே வந்தா கூட மாற்ற முடியாது. அப்ப இந்த மாற்ற முடியாத நிகழ்வு இப்படி கொடுத்துட்டாங்கன்னா இதை நம்ம ஜீரோ டைப் மனசுல வச்சுக்கிறோம். இதைத்தான் நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டு இருக்கேன், ரைட்? அப்ப எந்த விதி அப்ளை பண்ணணும், இதைத்தான் அப்ளை பண்ணணும், ரைட்? இங்க இஃப் வந்திருக்கு, டேஸுக்கு முன்னாடி இட்டு வந்துருச்சு. அப்ப கண்டிப்பா இதோட எது ஆட் ஆகும், எஸ் மட்டும்தான் ஆட் ஆகும். அப்ப இதுக்கான ஆன்சர் ஃப்ரீசஸ். இதான் இதுக்கான ஆன்சர். ஒருவேளை இங்க ஐ தே யூ டில வந்தா வெறுப்பு தூக்கி அப்படியே போடும், ரைட்? பாருங்க, இது உலக உண்மையா இல்லையான்னு பாருங்க. இஃப் தே டு நாட் ஈட் டெய்லி தே டேஸ் டை. என்ன கொடுத்துருக்காங்க, அவர்கள் ஒருவேளை அவர்கள் தினந்தோறும் சாப்பிடாமல் இருந்தால் அவர்கள் இறந்துருவாங்க. இது உலக உண்மைதான். யாருமே சாப்பிடாம இருந்தா கண்டிப்பா இறந்துருவோம். அப்ப பார்த்தோன்னே தெரியணும் இது உலக உண்மை, ரைட்டுங்களா? இந்த மாதிரி உலக உண்மை பார்த்தா அப்ப என்ன ஆன்சர் பண்ணணும், இங்க பாருங்க டேஸுக்கு முன்னாடி என்ன வந்திருக்கு, தே வந்திருக்கா, அப்ப வெறுப்பை தூக்கி அப்படியே போடணும். ஒருவேளை சரி, வெறுப்பை தூக்கி அப்படியே போடணும். ஒருவேளை இங்க தே வராம ஹி வந்தா இதோட எஸ் எடுத்துக்கணும், டைஸ் மாத்திக்கணும். அவ்வளவுதான் மாணவர்களே. இதுதான் இப் கிளாஸ்ல ஜீரோ டைப் முடிஞ்சு. தேங்க்யூ மாணவர்களே.